வணக்கம் மகளே. நிறைய பேருக்கு சேனக்கிழங்குக்கும் சேம்பங்கிழங்குக்கும் வித்தியாசம் தெரியாது. இந்த புள்ளி புள்ளியாக இருக்குது பாருங்கள், இதுதான் சேனக்கிழங்கு. இப்படி தடியாக இருக்கும் பாருங்கள், இதுதான் சேனக்கிழங்கு. இப்போ சேம்புங்கிறது நல்ல வலுவழுப்பாக இருக்கும் பாருங்கள். சேம்பை ரோஸ்ட்டு போடுவாங்கள்ல, சின்ன சின்ன குட்டி, அது இந்த இலை இப்படி இருக்கும் பாருங்கள். இதுதான் சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. சேனக்கிழங்கு பெருசாக இருக்கும், கருப்பட்டி மாதிரி. இது சேப்பக்கிழங்கும்பாங்க, வலுவலுன்னு இருக்கும். இது பாருங்கள், இது சேனக்கிழங்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது இலைகளை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா பெருசாக வரும் பாருங்கள் இலைகள். இந்த இலைகள் காயும் போது தான் கிழங்கு அறுவடை ஆகும். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கிறணும். இதுவும் அப்படி தான். இந்த சேப்பங்கிழங்கு இலைகள் காயும் போது உள்ளே நம்ம தோண்டி பார்த்துட்டோம்னா கிழங்குகள் கிடைக்கும் பாருங்கள். கொத்து கொத்தாக கிழங்குகளை கிடைக்கும் பாருங்கள். படம் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். வணக்கம் மகளே. நிறைய பேருக்கு சேனக்கிழங்குக்கும்